Hi friends, this is Vincent. நம்ம சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். நம்ம சேனல் வந்து பாத்தீங்கன்னா ஒவ்வொரு படிப்பு சம்பந்தமா நம்ம என்ன சொல்றோம் வீடியோஸ் வந்து அப்லோட் பண்றதுக்கு ஆரம்பிச்சிட்டோம். நேத்துக்கு வந்து பாத்தீங்க அப்படினா ஃபாரன்சிக் சயின்ஸ் பத்தி நம்ம என்ன ஒரு வீடியோ வந்து அப்லோட் இன்னைக்கு வந்து பாத்தீங்க அப்படினா பெட்ரோலியம் இன்ஜினியரிங் இல்ல பெட்ரோகெமிக்கல் இன்ஜினியரிங் பத்தி தான் இன்னைக்கு இந்த வீடியோல நம்ம பேச போறோம். அதாவது எந்தெந்த காலேஜ்ல படிச்சா பெட்டரா இருக்கும், எவ்வளவு வந்து salary வந்து என்ன பண்றாங்க பாத்தீங்கன்னா இந்த பெட்ரோலியம் இன்ஜினியரிங் முடிச்சோம்னா நமக்கு வந்து salary கிடைக்கும் போது எங்க ஜாப் ஆப்பர்சூனிட்டிஸ் வந்து அதிகமா இருக்கு. பெட்ரோலியம் இன்ஜினியரிங் நம்ம படிச்சோம் அப்படினா 4 வருஷம் கழிச்சு என்ன மாதிரியான ஜாப் ஆப்பர்சூனிட்டிஸ் வந்து இருக்கு அப்படிங்கறத பத்தி தான் இந்த வீடியோல நம்ம பேச போறோம். அதே மாதிரி எந்தெந்த காலேஜ்ல படிச்சா பெஸ்ட் அப்படிங்கறத பத்தியும் இந்த வீடியோல பேச போறோம். லோ ஃபீஸ் காலேजेस வந்து எங்கெங்க இருக்கு அப்படிங்கறத பத்தியும் இந்த வீடியோல நம்ம பேச போறோம். அதனால இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாம லாஸ்ட் வரைக்கும் நீங்க கேட்டிங்க அப்படினா நிறைய விஷயங்கள் நீங்க தெரிஞ்சுக்கலாம். அதனால பெட்ரோலியம் இன்ஜினியரிங் நம்ம படிக்கலாமா அப்படினா தயவு செய்து நீங்க என்ன பண்ணுங்க பாத்தீங்கன்னா சார் எனக்கு வந்து இந்த நான் போட்டுக்க சட்ட காலர் வந்து அழுக்கே ஆக கூடாது சார், ஆனா நான் வந்து டீசென்ட்டா போயிட்டு டீசென்ட்டா நான் வரணும் சார் அப்படினா நீங்க என்ன பண்ண கூடாதுன்னு சொல்லி பாத்தீங்கன்னா பெட்ரோலியம் இன்ஜினியரிங் நீங்க செலக்ட் பண்ண கூடாது. கொஞ்சம் நீங்க வந்து பாத்தீங்க அப்படினா ஹார்ட் வர்க் பண்ணி நான் வந்து என்ன பண்றதுக்கு நான் ரெடியா இருக்கேன் அப்படிங்கற ஒரு சிச்சுவேஷன்ல நீங்க இருந்தீங்க அப்படினா நீங்க பெட்ரோலியம் இன்ஜினியரிங் நீங்க வந்து நம்மலாம் சொல்றத செலக்ட் பண்ணலாம். சரியா? ஏனா பெட்ரோலியம் இன்ஜினியரிங் நீங்க செலக்ட் பண்ணீங்க அப்படினா உங்க லோக்கல்லே கண்டிப்பா வேலை கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு வந்து 100% கிடையவே கிடையாது. நீங்க எப்படி இருந்தாலும் வந்து பாத்தீங்க அப்படினா உங்க வீட்டை விட்டு நீங்க வெளியே போறதுக்கு தான் என்ன பண்ணுச்சு பாத்தீங்கன்னா ரெடியா இருக்கணும். அப்ப பெட்ரோலியம் இன்ஜினியரிங் நான் வந்து படிச்சேன் அப்படினா எனக்கு வந்து ஜாப் ஆப்பர்சூனிட்டிஸ் வந்து இருக்கா? கண்டிப்பா இருக்கு. கவர்மெண்ட் ஜாப் ஆப்பர்சூனிட்டிஸ் நிறைய இருக்கு. ஐஓசி அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா ஓஎன்ஜிசி சரியா, அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா நிறைய வந்து பெட்ரோலியம் சம்பந்தப்பட்ட ஜாப் ஆப்பர்சூனிட்டிஸ் வந்து பாத்தீங்க அப்படினா நம்மளோட சென்ட்ரல் கவர்மெண்ட்ல நிறைய ஜாப் ஆப்பர்சூனிட்டிஸ் இருக்கு. அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா அப்ராட் சரியா, நீங்க வந்து அப்ராட் நீங்க போறீங்க அப்படினாவே அது முக்கியமா அரேபியன் கண்ட்ரில வந்து பாத்தீங்க அப்படினா நிறைய ஜாப் ஆப்பர்சூனிட்டிஸ் உங்களுக்காக இருக்கு. அதாவது இந்த பெட்ரோலியம் இன்ஜினியரிங்ல நம்ம என்ன படிப்போம் அப்படினா அதாவது முக்கியமா நம்ம படிக்கிறது என்னன்னா அந்த ஸ்டேஜ் பை ஸ்டேஜ், அதாவது எப்படி வந்து ஒரு பெட்ரோல் நம்ம எடுத்து நம்ம என்ன பண்ணுறோம் சொன்னா கடைசியா வெளியே எக்ஸாக்ட் பண்ற வரைக்கும் நம்ம என்னென்ன விஷயங்கள் நம்ம பண்றோம் அப்படிங்கறத ஸ்டேஜ் பை ஸ்டேஜ் என்ன பண்றோம் பார்த்தீங்கன்னா இங்க வந்து உங்களுக்கு சொல்லி தராங்க. சரியா? நல்ல காலேஜ்ல படிச்சோம் அப்படின்னா நல்லபடியா நீங்க என்ன நிறைய நாலேஜை நீங்க கேதர் பண்ணிக்கலாம். ஏன்னா பெட்ரோலியம் இன்ஜினியரிங் பொறுத்த வரைக்கும் எந்த அளவுக்கு நீங்க நாலேஜை நீங்க கேதர் பண்ணி வச்சிருக்கீங்களோ அந்த அளவுக்கு உங்களுக்கு கெரியர் வந்து அமையறதுக்கு வாய்ப்புகள் வந்து அதிகமா இருக்கு. சரியா? அப்ப பெட்ரோலியம் இன்ஜினியரிங் நான் படிக்கலாம்னு சொல்லி முடிவு பண்ணிட்டேன் அப்படின்னா கவர்மெண்ட் காலேஜ் எங்கேயாவது இருக்கா அப்படின்னு ஃபர்ஸ்ட் உங்க மனசுல என்னன்னு சொல்லி தோணும். அது வந்து பாத்தீங்க அப்படின்னா ரொம்ப ஃபெமிலியரா இல்லாத கோர்சஸ் எல்லாமே கவர்மெண்ட்ல நமக்கு அண்ணா யூனிவர்சிட்டி கேம்பஸ்லயே ஒரு மெயின் கேம்பஸ் சென்னையிலே இருக்கு, ஏசிடி கேம்பஸ். சரியா? ஏசிடி கேம்பஸ்ல வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்த பெட்ரோலியம் இன்ஜினியரிங் பாருங்க ஃபெமிலியர் இல்லாத நிறைய மைனிங் இன்ஜினியரிங் சரியா, அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா பிளாஸ்டிக் அண்ட் டெக்னாலஜி இந்த மாதிரி நிறைய கோர்சஸ் வந்து பாத்தீங்க அப்படின்னா அங்க இருக்கு. ஏசிடி கேம்பஸ்ல நீங்க என்ன பண்ணலாம் போடலாம். அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா இல்ல சார் நான் கோயம்புத்தூர் சைடு ஏதாவது ஒரு காலேஜ் இருக்கா அப்படின்னு சொல்லி கேட்டீங்க அப்படின்னா இந்த ஜேசிடின்னு ஒரு காலேஜ் இருக்கு. அதுவும் லாஸ்ட் இயர் வந்து பாத்தீங்கன்னா அட்டானமஸ் காலேஜா மாறிடுச்சு. ஜேசிடி காலேஜ்ல நீங்க என்ன பண்ணலாம் சொல்ல ஜாயின் பண்ணலாம். அப்படி இல்லை அப்படின்னா நீங்க எக்ஸல் காலேஜ் இருக்கு, அது அப்படி இல்லை அப்படின்னா ஈசா காலேஜ் இருக்கு. இந்த 3 காலேஜ்ல நீங்க என்ன பண்ணலாம் சொல்ல ஜாயின் பண்ணலாம். அப்படி ஏதாவது உங்களுக்கு வந்து ஹெல்ப் வேணும், இந்த 3ல எந்த காலேஜ்ல லோ ஃபீஸா இருக்கும், எந்த காலேஜ் வந்து இந்த 3ல பெட்டரா இருக்கும் கோயம்புத்தூர் சைடு அப்படின்னு சொல்லி நீங்க அதாவது உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்துச்சு அப்படின்னா நீங்க என்ன பண்ணலாம் சொல்லுங்க, நீங்க வந்து நம்மளை தொடர்பு கொள்ளலாம். நாம உங்களுக்கு ஹெல்ப் பண்ண ரெடியா இருக்கும். இல்லாட்டி டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ் கூகுள் ஃபார்ம் இருக்கு, அதை கூட நீங்க ஃபில் பண்ணலாம். அப்படி இல்லாத பட்சத்துக்கு இல்லை சார் நான் சென்னை பக்கம் நான் படிக்கணும் அப்படின்னு சொல்லி நீங்கள் இருந்தீங்க அப்படின்னா நீங்கள் வந்து டேனிஸ் அவங்கோட் காலேஜில் இருக்குது, அப்படி இல்லைன்னா ராஜீவ் காந்தி காலேஜ் இருக்குது. சரியா? இந்த காலேஜஸ் எல்லாமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்காக பெட்ரோலியம் இன்ஜினியரிங் வந்து வச்சுருக்காங்க. சரியா? இதில் ரொம்ப முக்கியமானது என்னென்னா பெட்ரோலியம் இன்ஜினியரிங் நம்ம வந்து படிக்கிறது இந்த மாதிரி ஒரு நல்ல காலேஜில் நம்ம என்ன பண்ணணும் படிக்கணும். முக்கியமாக அட்டானமஸ் காலேஜில் படித்தோம் அப்படின்னா ரொம்பவே பெட்டர். சரியா? அதனால் அதை நோக்கி நீங்கள் என்ன பண்ணுங்க போகிறதுக்கு நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். அது மட்டும் இல்லாமல் சேலரி பேக்கேஜ் நீங்கள் எடுத்துட்டீங்க அப்படின்னா கவர்மெண்ட் ஜாப் அப்படின்னு நீங்கள் உள்ளே போய் அது சென்ட்ரல் கவர்மெண்ட் ஜாப் நீங்கள் உள்ளே போயிட்டீங்க அப்படின்னாவே சேலரி உங்களுக்கு சொல்லவே தேவையில்லை. அது எப்படி இருந்தாலும் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ ரேனத்துக்கு எப்படி இருந்தாலும் வந்து 10 லேக்லேருந்து 15 லேக்குள்ள வரைக்கும் வந்துடும் இப்போ ரேனத்துக்கு. இதை தாண்டி நான் வந்து இன்னும் அதிகமாக ஏர்ன் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா நீங்கள் அழகாக நீங்கள் என்ன பண்ணலாம் அப்ராட் நீங்கள் போனீங்க அப்படின்னா நிறைய ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் உங்களுக்காக காத்துட்டு இருக்கு. சரியா? அதனால பெட்ரோலியம் இன்ஜினியரிங் நீங்கள் படிக்கிறனால உங்களுக்கு வந்து ஸ்கோப் இல்லை அப்படிங்கிற எண்ணத்துக்கு நீங்கள் வராதிங்க. நல்ல ஸ்கோப் இருக்குது, நல்ல ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்குது. சரியா?
நீங்கள் கொஞ்சம் என்ன பண்ணால் ஹார்ட் ஒர்க் பண்ணால் போதுமானது. ஏன்னா எப்படி இருந்தாலும் அதாவது ஃபஸ்ட் இயரில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு வந்து அந்த மேக்ஸ் பேப்பர் இருக்கும். அந்த மேக்ஸ் பேப்பர் மட்டும் ஓரளவுக்கு நீங்கள் வந்து முட்டி மோதி நீங்கள் கிளியர் பண்ணிட்டீங்க அப்படின்னாவே மற்ற பேப்பர் எல்லாமே பெட்ரோலியம் இன்ஜினியரிங்கில் ரொம்ப ஈஸியாக தான் இருக்க போகுது. அதனால தான் நான் சொல்கிறேன், அட்டானமஸ் காலேஜில் நீங்கள் ஜாயின் பண்ணுங்கள். அட்டானமஸ் காலேஜ் எங்கெங்கே இருக்குதுன்னு உங்களுக்கு தெரியல அப்படின்னா நீங்கள் நம்மளை தொடர்பு கொள்ளுங்க. நான் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறதுக்கு ரெடியாக இருக்கேன். அப்படி இல்லைன்னா டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கூகுள் ஃபார்ம் இருக்குது, அதை நீங்கள் ஃபில் பண்ணுங்கள். உங்களுக்கான தேவைகள் கண்டிப்பாக என்ன பண்ணி நிறைவேற்றப்படும். சரியா? அதனால் பெட்ரோலியம் இன்ஜினியரிங் படிக்கிறதுக்கு கட் ஆஃப் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் ஓரளவுக்கு சரியா ஒரு 140 இல்லை 120லேருந்து ஒரு நீங்கள் வந்து 170க்குள்ளே இருந்தாவே போதுமானது. நீங்கள் ஈஸியாக என்ன பண்ணலாம் சொல்லி உங்களுக்கு கவுன்சிலிங்லேயே சீட் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. சரியா? இருந்தாலும் நீங்கள் முன்னாடியே போய் காலேஜஸை ஒரு தடவை நீங்கள் விசிட் பண்ணிட்டீங்க அப்படின்னா அது ரொம்ப உங்களுக்கு வசதியாக இருக்கும். சரியா? அதை தான் நம்ம எல்லா பசங்கள்ட்டையும் சொல்கிறோம். சரியா? அதனால் இதை கண்டிப்பாக நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள். ஏதாவது ஹெல்ப் வேணும் அப்படின்னா எப்போ வேணாலும் நீங்கள் நம்மளை தொடர்பு கொள்ளலாம். நாம் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறதுக்கு ரெடியாக இருக்கோம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ. நம்ம நெக்ஸ்ட் வீடியோ பார்க்கலாம். அதுவரை உங்களுக்கு விடைபெறுவது உங்கள் நண்பன் வின்சென்ட். தேங்க்யூ.